இவரை வந்து என்ன வானவில்லைன்னு கூப்பிடுறாங்களா? அப்ப நான் இவரை பொட்டன்னு சொன்னா இவரு கோவம் வராதுங்க. இவர் பொட்டை. அப்ப பொட்டலிங்கேஷ். நானே வீடியோ ப்ரூஃப் காட்டுறேன். வானவில் பிரதர் சொல்றாங்க. ஒண்ணும் பிரச்சனை கிடையாதுங்க. என்ன வானவில்ன்றாங்க. அதனால இவர் வானவில்ன்றாரு. இவர பொட்டலிங்கேஷ். நானாப்பா வானவில். பொட்டலிங்கேஷ். நானாப்பா வானவில். கரெக்ட் ப்ரோ. நான் பொட்டகிரன் பொட்ட ப்ரூஃப் சொன்னானே. கரெக்ட் சொல்றானுங்க. வானவில் பிரதர்ஸ் சொல்றாங்க. அப்ப உன்ன பொட்டலிங்கேஷ் சொல்றாங்க. பேர் பாத்துக்கோங்க. இனிமே பொட்டலிங்கேஷ். பொட்டகிரன் பொட்ட ப்ரூஃப். பொட்டலிங்கேஷ் நான் தான் சொல்றேன். நீங்க ரெண்டு பேர் ஆம்பளைங்களா? கை கொடு. நாங்க ஆம்பளைன்னு ப்ரூவ் பண்ணலாம். எப்படி ப்ரூவ் பண்ணாங்க? நில்லுப்பா. உங்க வீட்ல இருந்து யாரா அனுப்பியா? உங்க வீட்ல இருந்து யாரா அனுப்பியா? என்னை பொட்டல்ல உங்க வீட்ல இருந்து யாரா அனுப்பியா? இவர் வந்து வானவில்ன்றாரு. நீ தான் வானவில்ன்றாரு. நான் இப்ப மைக்ல அடிச்சா கமெண்ட்ஸ்ல சொன்னானே. கமெண்ட் அடிச்ச ஒவ்வொருத்தரையும் போய் கூட்டணும் போயிட்டு. போய் கமெண்ட் அடிச்ச ஒவ்வொருத்தரையும் சொல்லி போயிட்டு. இப்ப நீ ஓபன் இவர வந்து நிறைய பேர் பொட்டன்றாங்க. பொட்டையா சொல்லுங்க. பொட்டன்றீங்கல்ல. போய் உங்க வீட்ல ஒரு பொம்பளைங்க கூட்டுவாங்க. போய் வானவில்ன்றால நீ உங்க வீட்ல இல்லையா நீங்க ரெண்டு பேரும் நிரூபிக்கணும். வானவில் இல்ல நீங்க தான் நிரூபிக்கணும். நாங்க வானவில் இல்ல நாங்க நிரூபிக்கணும்ல. பொட்டன்றீங்கல்ல. நிரூபிக்க முடியும். இல்லையா நிரூபிக்கணும். அனுப்புப்பா யாரா நல்ல நீ ஐட்டுவா. நான் என்ன சொல்றேன்னா பொட்டையில நிரூபிக்கணும் கூட்டுவான்றேன். பொட்டையில கூட்டுவா. நான் பேசுறேன். இப்போ வானவில்ன்றாங்க. நல்லா கேட்டுவாங்க. இவரை நான் டெய்லி பாக்குறேன். நானும் பாக்குறேன். விஜய் வந்து த்ரிஷா கூட போனாரு. விஜய் வந்து த்ரிஷா கூட இருந்தாரு. நீ போய் விளக்கு பிடிச்சியா? நீ பாத்தியா? பாத்தியா? பாக்காத நீ எப்படி பேசுவ? அப்ப நீ பேசும்போது மத்தவங்க பேச மாட்டானா? நீ மட்டும் பேசுவியா மத்தவங்க பேசக்கூடாது? என்ன அர்த்தம் இது? சரி பேசி நீ முடிச்சிரு. நான் இல்ல அதான் சொல்ல வரேன். நீ மட்டும் ஒருத்தர் மேல அபாண்டம் சொல்லுவியா? ஒருத்தர் மேல சொல்லுவியா? நீ விளக்கு பிடிச்சியா? இல்ல நீ யாரா கூட்டத்தை விளக்கு பிடிக்க சொன்னியா? இல்ல அப்ப மத்தவங்க விளக்கு பிடிப்பா உனக்கு என்னடா வந்துச்சு? அப்ப நான் கேக்குறேன். வானவில்னா சொல்றானுங்க. நான் மட்டும் சொல்றேன் எல்லாரும் கூட்டம் போயிட்டு என்ன பொட்டன்றியா? யாருன்னா கூட்டுமா? நான் பொட்டல நிரூபிக்கிறேன். முடிஞ்சு போச்சா? எண்ட் ஆஃப் தி கன்வர்சேஷன். ஓவரால் கான்வர்சேஷன் இதுதான். என்ன ஏன் இப்படி சொல்றேன்னு நீ கேட்ட. நீ கேட்டது நான் பதில் சொல்றேன். நீ வந்து இது ஒரு நான் சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் நீ பேசுப்பா. நான் என்ன சொல்றேன்? நீ வந்து தளபதி விஜய் மேல இல்லாத அபாண்டம் சொல்றேன். த்ரிஷா கூட போனாரு. த்ரிஷா வீட்டுல இருந்தாரு. நீ விளக்கு பிடிச்சான்னு நான் கேக்குறேன். இல்ல நீ ஒரு அபாண்டம் சொன்ன. உன்னை பத்தி எல்லாரும் அபாண்டம் சொல்றாங்க. என்னைய பத்தி மட்டும் நீங்க சொல்லக்கூடாதுன்னு நீ சொல்லுவீங்க. இப்போ இவர் என்ன சொல்றாருன்னா விஜய் வந்து த்ரிஷா கூட போனதை நீ பாத்தியா? நீ ஏன் சொல்றேன்றாரு. இவனுங்க கூட உட்காந்து உதயநிதி நிவேதா பெத்ராஜ் கூட போயிடுச்சு. நிவேதா பெத்ராஜை வச்சு பேசுறாங்க. இங்க பாருங்க, தலைவர் வச்சு பேசினா நீங்க அங்கேயே போயிடுங்க. நீங்க ஒரே விஷயம் நல்லா எடுத்து பாரு. யார் முதல்ல சொன்னது? நீ பேசு. நீ நல்லா எடுத்து பாரு. அதாவது இவங்க விஜய் பத்தி முதல்ல பேசுனாங்களா இல்ல நாங்க நிவேதா பத்தி பேசுறோம்? எடுத்து பாரு. முதல்ல இவங்க ஆரம்பிச்சு விடுறது எல்லாமே பர்சனல் அட்டாக் பண்றது. ஒருத்தர் வந்து டீப்பா கொண்டு வந்து பேசுறது, ஒருத்தர் லேடிஸோட வச்சு இவங்க பண்றது. அதுக்கு பதில் கொடுத்தாக்க வந்து இவங்க பண்ணாங்க நாங்க பண்ணோம்னு சொல்றது. புரியுதா? முச்சாச்சா பேசு முச்சாச்சு. இப்ப நான் பேசுறேன். நடுவுல பேசுறேன். இப்போ வந்து விஜய் வந்து த்ரிஷா கூட இருந்தாரு. இல்ல ஓகே டிஎம்கே காரங்க பேசுறாங்க. இல்ல நாங்களே கூட பேசிருப்போம் விஜய் எங்க இருந்தாரு அப்படின்னு பேசிருப்போம். இவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா உதயநிதி ஸ்டாலின் வந்து நிவேதா பெத்ராஜ் அப்படி இப்படின்ட்டு ஒரு 2-3 பேர் வச்சு பேசுவாங்க. ஓகே, எப்பவுமே வந்து ஒண்ணு தெரிஞ்சுக்கோங்க. தலைவரை பத்தி பேசுறீங்களா? தலைவரை பத்தி பேசிட்டு போயிடணும். இப்போ நாங்க விஜயை பத்தி பேசினா நீ என்ன பண்ணும்? உதயநிதி வச்சு பேசுறல, அவ்வளவுதான். பர்சனல் அட்டாக் எப்பவுமே பண்ணக்கூடாது. இவன் விஜய் வச்சு பேசினான்ட்டு விஜயோட அரசியல் வாழ்க்கையை பத்தி பேசு. சரியா? விஜய் என்ன கொள்கையை முன்னேறான்னு பேசு. அதுல நீ பர்சனலா அவரை பத்தி பேசினாக்க ஏன் பர்சனலா மட்டும் பேசக்கூடாது? அப்ப நீ பேசணும்னாக்கா வீட்டுக்குள்ள பேசலாம். மைக் எடுத்து வந்து பேசக்கூடாது. நீ மைக் எடுத்து பேசாங்க இப்படிதான் பேசுவாங்க யாரா இருந்தாலும். சரி நான் பேசுறேன். பயத்தை கண்ணுக்குள்ள ஒளிச்சு வச்சுக்கின்னு பயமா இருக்கான். சரி தலைவர் பேசுறாரு. இப்ப நான் பேசுறேன்.
தலைவர்களை அட்டாக் பண்ணுவாங்க. இப்போ நாங்கள் விஜய் பற்றி பேசுவோமா? இவங்க வந்து உதயநிதி ஸ்டாலினை பற்றியும் எவ்வளவோ பேசுகிறாங்க, நீங்களும் பார்த்துருப்பீங்க. நாங்கள் வந்து இப்போ கூட இந்த எல்லா மைக்குக்கு முன்னாடி நான் ஒரு பெட்டு ஒரு சேலஞ்ச் வைக்கிறேன். விஜயை பத்தி அசிங்கமா எங்கன்னா ஒரு வார்த்தை அசிங்கமா என்ன பேச விட்டு அசிங்கமா எங்கன்னா ஒரு வார்த்தை, ஒரு மயிருனோ ஒரு அசிங்கமான வார்த்தைனோ எங்கன்னா பேசியிருந்தா நீங்க எடுத்து காட்டுங்க. இன்னைக்கு இந்த மைக்கு முன்னாடி சத்தியம் போடுறேன், நான் இதுக்கு மேல என் சேனல்லையும் பேச மாட்டேன், யாருக்கும் பேச ஒரு வார்த்தை அசிங்கமா. ஆனா வர்ச்சுவல் வாரியர்ஸ் என்ன தெரியுமா பண்ணுவானுங்க? யார அவங்க சேனல் நண்பர் சேனல் எடுத்து பாருங்க. இப்போ ஒரு பொண்ணு கிட்ட மாட்டாரு, நாம் தமிழ் இந்த ஒரே வார்த்தை மட்டும், இந்த ஒரு வார்த்தை சொன்னாங்க ஓபன் மீடியால ஒரு அசிங்கமான வார்த்தை சொன்னாங்க இல்லையா, அந்த வார்த்தையே வாயில இருந்து வந்துச்சு அப்படின்னு சொன்னாங்க. நான் அந்த வார்த்தைய வாயில இருந்து வந்துச்சு அப்படின்னாக்கா, இல்ல அந்த வார்த்தைய வாயில இருந்து வந்துச்சு அப்படின்னாக்கா நான் பகிரங்க மன்னிப்பு கேக்குறேன். வார்த்தை வாயில இருந்து வந்துச்சுன்னா சரியா, என்ன வந்து ஒருத்தன் பொட்டன்னு கேட்டா நான் அந்த வார்த்தை சொல்லி கேட்கலாம். சொல்லுங்க, என்ன கேட்காதப்ப நான் எதுக்கு பேசணும்? என்ன கேட்டா நான் அந்த வார்த்தையை வாயில இதுக்கும் வரேன்னு சொல்றேன். பொட்டன்னு கேட்டாலே அந்த கமெண்ட் காமி. என்ன ஒருத்தி வந்து பொட்டன்னு கேட்டா நான் அவளை அசிங்கமா கேக்குறேன், இல்லன்னா தப்பு இருக்கு. அப்போ என்ன வானவில்லின்றா அப்ப நான் என்ன கேக்குறேன்? நீ தளபதி அசிங்கமா கேக்குற, கேரவான்ல யாரு இருந்தா நீங்க பொண்ணு நீ கேக்குறீங்க? தளபதி பேசுவாரா? தளபதி வந்து பேசுவாரா? அவர் எடுத்து கிட்ட பேசுவாரா? அவரு பதில் இல்ல, நாங்க இருக்கிறோம். வேற என்ன வார்த்தை? கேரவான்ல யாரு நீ பாத்தியா? கேரவான்ல யாரு பாத்தியா? தலைவனே நான் இருப்பா இங்க பாருப்பா, இங்க பாரு அழுவாது ஒரு நிமிஷம் சொல்றத கேளுங்க. தளபதி வந்து தளபதி இவங்களோட இருந்தாங்க. நீ பர்சனலா பேசும்போது உன்னை பத்தி பேசிதான் அவனை உன்னை பத்தி பேசதான் செய்வேன். நான் அப்படி பேசக்கூடாது, என்னை பத்தி பேசாதீங்கன்னு அழுவுறேன்னாக்கா அப்படி நீ தளபதி பத்தி பேசாத, நீ பேசுவியா நாங்க பேசணும் டயம் அர்த்தம். இதெல்லாம் நான் ஒண்ணு சொல்லிக்கிறேங்க, எங்களை வானவில்ன்றாப்ல நான் வந்து வானவில் இல்லைன்னு ப்ரூவ் பண்ணதுக்கு அவங்க ரெண்டு பேரும் ப்ரூவ் பண்ணதுக்கு ரெடி. அவர் யாரனா அனுப்பி விட்டா நான் ப்ரூவ் பண்ணுறேன். அவங்க வேற என்னங்க சொல்ல முடியும்? அவங்க வேற என்னங்க அவங்க ரெண்டு பேரும் அவர் தான் ப்ரூவ் பண்ணிக்கணும். இல்ல அவர் அவங்க ரெண்டு பேரும் தான் இவரே மூணாவது சேர்ந்து ப்ரூவ் பண்ணிட்டாங்க. ஏப்பா எனக்கு தான் வரியா எனக்கு தான் வர வானவில்ன்றாரு. அப்ப இவர பொட்டன்னு இவர நான் திருப்பி சொல்றேன், ஒரு வார்த்தை இவ்வளோ நாளா பாக்குறேங்க, இவ்வளோ நாளா பாக்குறேங்க. வானவில்லின்னு நேத்து பேசல, கிட்டத்தட்ட இவர் சேனல் தொடங்கல. இன்னொன்னு நான் சொல்லிக்கிறேன், இவர் சேனல் ஓடுதுனாலே எங்களால தான் ஓடுது. ஏன் என்ன போடாம என்னவே வார்த்தை சொன்னா உங்க சேனல் ஒரு தளபதியால தான் ஓடுதுன்னு சொன்னாங்க. சொல்லிக்கோ. ஆமா தளபதியால தான் ஓடுது, தளபதியால தான் ஓடுது. ஆமாங்க, என் சேனல் தளபதியால தான் ஓடுது. ஒத்துக்கிறியா? ஒத்துக்கோ. நீ ஒத்துக்கோ. உங்க சேனல் என்னால ஏன் ஓடுது? ஒத்துக்கணும். என்ன பத்தி பேசுற? ஓடுதா? என்ன பத்தி பேசுற? என்ன பத்தி பேசுற? ரோஸ்ட் பிரதர்ஸ் பத்தி பேசினாதான் பல வர்ச்சுவல் வாரியர்ஸோட சேனல் நான் எடுத்துக்காட்டா இப்போ வாய்ஸ் ஆஃப் இங்கிலீஷ்ல ஒரு கிட்டத்தட்ட 15 வீடியோ 10 வீடியோ நான் ஒரு வீடியோ கூட பேசுறேன். சீமானுக்கு கொடுக்குற முக்கியத்துவத்துல கால் பூசி கூட உங்களுக்கு கொடுக்கிறது கிடையாது. இவங்க ஏதாவது ஒண்ணு எடுத்து அவதூறா பேசினாங்கன்னா அப்பதான் கொடுப்போம். இல்லையா? எல்லாரும் எங்களுக்கு என்ன வரப்போகுது? எங்களுக்கு வருமானமே எங்களால தளபதி. அப்ப நீ தளபதியால வருமானம் வாங்கி சாப்பிடுறேன்னு சொன்னாங்க. இல்ல விஜய் பார்க்காத அரசியல் ஒண்ணுமே இல்லை. உங்க சேனல் எடுத்து பாரு, தளபதியோட போட்டோவை போடுறது உள்ள வந்து யாரா பார்க்கணும் தான். தளபதியோட போட்டோவை போடாம இருந்தாக்க ஓடாது. நான் தான் சொல்றேங்க. அப்ப விஜய் வச்சு பிச்சை எடுக்கணும் ஒத்துக்குவாங்க. நீங்க விஜய் வச்சு பிச்சை எடுக்கணும் ஒத்துக்குவாங்க. நான் சொன்னதானப்பா, நானா சொன்ன பிச்சை எடுக்கிறேன். இல்ல நானா சொன்ன பிச்சை எடுக்கிறேன். தளபதி வச்சு பிச்சை எடுக்கிறது நீங்க ஒத்துக்குறீங்க. நான் ஒத்துக்கிறேன், நீங்க ஒத்துக்க முடியும். நீ வானவில்லை இல்ல, நீங்க தான் ஒத்துக்கணும். நான் எப்படி ஒத்துக்க முடியும்? அனுப்புனாதானே ஒத்துக்க முடியும். ஒருத்தர் எல்லாம் அனுப்புனாத அது வானவில்லை வேண்டா. நீ சரியா? நீ சரியா? மொட்ட தலையோட சேர்றாங்க. நீ சரியா? இவனுங்க இல்ல ஓடின சேர்க்கைக்கு கூப்பிடுறாங்க. எல்லாரும் என்ன தெரியுமா சொல்றாங்க? இவர் வந்து அப்புறமா அசிங்கமா சொல்றாங்க, இவரு அனுப்பி வைக்கிறதால சொல்றாங்க. நான் அப்புறமா பேசுறேன். விளக்கு பிடிக்கிறாங்க. நான் நல்லா இருக்கேன். டோக்கன் போட்டு உள்ள அனுப்புறாங்க ரெண்டு பேரும். டோக்கன் யூஸ் பண்ணி உள்ள சாரி 200 டோக்கன் இரு எங்க போவாரு? இது வந்து எப்பவுமே இண்டிவிஜுவல் அட்டாக் பண்ண நான் அட்வைஸ் தான் பண்றேன், வர்ச்சுவல் வாரியர்ஸ்க்கே சொல்றேன். ஏன்னா இந்த உடன்பிறப்புகளுக்கு நாங்க என்ன அட்வைஸ் பண்றோம், ஒரு அரசியல் அப்படின்னாக்கா கருத்தியலாவே விஜய் யாரு போறாரு, விஜய் கேரவன்ல யாரு இருந்தா, இதெல்லாம் தேவையில்லாது சொல்ல புரியுதா இல்லையா? விஜய் கேரவனுக்குள்ள திரிஷா இருந்தாங்களா இல்லையா நீ பாத்தியா? நீ உள்ள விட்டுட்டு வெளில உட்காந்து இருந்தியா? இந்த மாதிரி கேட்பமா கேட்க மாட்டோம். நீ அப்படி பேச, நீ பேசுறதானே ஒருத்தர் வந்து நிவேதா பத்தி வச்சு இருக்கிறான், தேவையில்லாம வருது. நீ பேசக்கூடாது, நாங்களும் பேச மாட்டோம். நீ மட்டும் பேசுவியா? என்ன நீங்க பேசாதீங்கன்னு உட்காந்து அழுதா என்ன பண்றது?
ஹலோ சரி இல்ல நீ ஒரு வீடியோ போடுற சரி, நீ நான் பேசு. ஒரு வீடியோ போடுறேன் நீ பேசி முடி. போட்டுக்கோ தப்பு இல்ல நான் என்ன எப்படி நீங்க இப்படி வீடியோ போடுவீங்க அப்படின்னு கேட்டா கமெண்ட் பண்ற எல்லாரும் போயிட்டு உன் வீட்டுல அனுப்பு உன் வீட்டுல அனுப்புன்னு போய் கூப்பிட்டு போயிட்டு எல்லாரையும் வாயில தூங்க உன் வீட்டுல அனுப்பு உன் வீட்டுல அனுப்புன்னு போய் கேளு போயிட்டு எல்லாரையும் நீங்க பொட்டனாக்கா அனுப்பு நான் பொட்டை இல்லன்றத காமிக்கிறேன் அதேதான் என்ன வானவில்னா நீ அனுப்பு ஒரு ரூம்ல நீ அனுப்பு நீ அனுப்பு 10 இல்ல இங்க குத்தல நான் செய்து நீங்க நீங்க இங்க குத்தல நான் செய்து ரெடி ப்ரூவ் பண்ணு ரெடி அனுப்புறியா அவன் உனக்கு அனுப்புவா நீ அவனுக்கு நீ அனுப்புறியா நீ அனுப்புறியா நீ அனுப்புறியா அனுப்புனோம்ல ஓரியர் சேர்க்கைக்கு கூப்பிடுறானுங்க நான் அதுக்கு வரலப்பா ஐயோ நான் வரல இல்ல இல்ல ஓடாத ஓரியர் சேர்க்கை நான் வர மாட்டேன் எனக்கு இது பிடிக்காது நான் அந்த ஃபேமிலில இருந்து வரல ஐயோ எப்பா நீ தான் ஊர் மேல அம்பறியாமே எப்பா அழுகுறாங்க சொல்றா என்னடி இப்படிப்பா எப்பா எல்லாரும் சொல்றா இவர் ஒண்ணு பேசு சரி பேசு நான் பேசு சரி பேசு நீ பேசு இது வந்து ஏங்க இவர்கிட்ட பேசுறது தப்பா நினைக்காதீங்க அவர் எங்களை ரொம்ப நாளா பாக்குறாரு பல மாசமா நாங்க ரிவ்யூ பல வருஷம் ஆயிடுச்சு ரிவ்யூ கொடுக்குறோம் நாங்களும் வரோம் அவரும் போறாரு இப்போ தெரியாதவனுங்க எங்களை பத்தி பேசுறது நான் பெருசா எடுத்துக்க மாட்டேன் இப்போ ஆன்லைன்ல இவர் சொல்ற மாதிரி 1000 பேர் கமெண்ட் பண்ணுவாங்க அதெல்லாம் நாங்க பெருசா எடுத்துக்க மாட்டோம் டெய்லி படத்துக்கு வரும்போது நீ எங்களை பார்க்குற எங்கள் சுபாவம் உனக்கு தெரியும் இவனுக்கு போனால் சேனலில் பேசுவானுங்க வேறு எங்கேயும் பேச மாட்டானுங்க இவ்வளோ நாளாக இவர் எங்களை கலாச்சின்னு தான் இருக்காரு எது பல வருஷமாக வானவில்னு கலாய்க்கிறாரு நான் பெருசாக எடுத்துக்க மாட்டேன் ஆனால் எனக்கு மனசில் ஒரு கஷ்டம் இருக்கும் என்னடா டெய்லி நம்மள இந்த மனுஷன் பார்க்குறான் இருக்குமா இருக்காதாங்க ஆன்லைன்ல பேசலாம் ஆன்லைன் ஆஃப்லைன் இல்லையா நான் கேக்குற ஒரே கேள்வி நீ என்ன பாக்குற பண்ணி ஜெயிலுக்கு அவனை அனுப்பிட்டேன் நீ ஜெயிலுக்கு அனுப்பிட்ட அவனை அமைதியா இருக்கு கொஞ்சம் சொல்றேன் நீ என்ன பாக்குற நான் பேசக்கூடாதுன்னா அப்ப நீங்க இருப்பா தியாகி மாதிரி பேசுறீங்க ஒருத்தன் வாழ்க்கையில நீங்க ரெண்டு பேர் தான் சும்மா போயிட்டு ஒருத்தன் வந்து கேள்வி கேட்போனா கேள்விக்கு பதில் சொல்லாத பதில் சொல்லனா முடியாண்டு போ உடனே போய் பின்னாடி போய் கம்ப்ளைண்ட் கொடுத்து உடனே ஆளுங்கட்சி பவரை கொண்டு போய் காமிச்சு உடனே உனக்கு உள்ள தள்ளுறீங்க இதெல்லாம் என்ன இதெல்லாம் வேலை இதெல்லாம் நீ யோசிச்சு பாரு இது தப்பு இல்லை இதெல்லாம் ஒருத்தர் வந்து நீ கேட்கற நீ ஒருத்தன் வாழ்க்கையை கெடுத்துட்டா அப்ப நீ என்ன பண்ணி வச்சிருக்கிற பாவம் இல்ல உன்னை வந்து ஒருத்தங்க உன்னை அடிச்சானோ உன்னை தாக்க முயற்சி பண்ணி நீ போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தா ஒரு நியாயம் இருக்கு ஒருத்தன் உன்ட்ட கேள்வியே கேட்கக்கூடாது அப்படின்றீங்கன்னா அப்புறம் என்ன சொல்றது இவங்க சொல்றாங்க என்னைய போட்டு இவங்க யாருன்னு இவங்க தான் கேட்டுக்கணும் போயிட்டு அப்படி இருக்கு உண்மையிலேயே இப்போ நீயே என்ன பாக்குற பல நாளா தியேட்டர்ல நான் வரேன் எதிரில் பாக்குறோம் பல வருஷமா நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம் பிரச்சனை கிடையாது அப்படி இருக்கும்போது நான் யாருக்கு சப்போர்ட் பண்றேன்னு உனக்கு தெரியும் நீ யாருக்கு சப்போர்ட் பண்ண எனக்கு தெரியும் எனக்கு சொல்றது புரியுதா இல்லையா நீ தளபதியை வாண்டடா எல்லா இடத்துலையும் இழுத்து த்ரிஷான்னு பேசும்போது அப்ப நாங்க பேசாம இருப்போமா யோசிச்சு பாரு ரெண்டாவது ரொம்ப பர்சனலாவே தான் போறாங்க இவங்க வீடியோ எல்லாம் எடுத்து பாரு விஜய் வந்தாருன்னா எப்படி சொல்லிட்டு நீயே எடுத்து பாரு இங்க நிக்கிற எல்லாருக்கும் தெரியும் நீ சொன்னதை நான் சொல்றேன் விஜய் கேரவன் நான் பேசுறேன் விஜய் கேரவன் நான் பேசுறேன் முடிக்க விட்டாதானே விஜய் கேரவன் த்ரிஷா அப்புறமா நான் பேசுறேன் சரி நீயே பேசிக்கப்பா இல்ல நீ முடியல அப்புறம்